வணக்க மக்களே, நாம் இதற்கு முன்பு இதே தலைப்பை லைவ் வீடியோவில் ஆலோசித்தோம். அதில் சில இணைய மற்றும் ஆடியோ பிரச்சனைகள் இருந்ததால் மீண்டும் ஒரு முறை இதில் பேசுவோம். முதலில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது விஷயம் என்னவென்றால், திரு அண்ணாமலை பாஜக தலைவராக பதவியேற்ற பிறகு பாரதிய ஜனதா வளர்கிறதா இல்லை தேய்ந்து கொண்டிருக்கிறதா? இதற்கு நாம் செல்வதற்கு முன்பு, திரு அண்ணாமலை வருவதற்கு முன்பு பாரதிய ஜனதா தேர்தலில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது என்பதை ஒரு முறை பார்த்து விடுவோம். 1980 தொடங்கிய பாரதிய ஜனதா தமிழகத்தில் முதலில் வெற்றி கணக்கை தொடங்கியது 1996. அப்பொழுது 4,90,453 வாக்குகள் பெற்று 1.81% ஒரு எம்எல்ஏ தொகுதியை வென்றிருந்தார்கள். அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பத்மநாபபுரம். இது முழுக்க பாரதிய ஜனதா தனியாக நின்று வென்ற தேர்தல். பிறகு 1998 எம்பி தேர்தல், 17,57,645 வாக்குகள், அதாவது 6.86%, 3 எம்பிக்கள். இது அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தபொழுது. பின்னர் 1999 நாடாளுமன்ற தேர்தல் 8%, இது திமுகவுடன் கூட்டணியில். 2001ஆம் ஆண்டு 8,95,352 வாக்குகள், 3.2%, 4 எம்எல்ஏக்கள், இதுவும் திமுக கூட்டணி. சட்டசபை வாக்கு சதவீதம் படி பார்த்தால் இது பாரதிய ஜனதாவுக்கு எழுச்சி. ஆனால் எம்பி தேர்தலுடன் ஒப்பிடும்பொழுது இது குறைவே. பின்னர் 2004 எம்பி தேர்தல், இந்த முறை அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தது. 14,55,899 வாக்குகள், 5% மட்டுமே. எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. 2006 எம்எல்ஏ தேர்தல், வெறும் 2% வாக்குகள் மட்டுமே, எங்கும் வெல்லவில்லை. 2009 எம்பி தேர்தல் 2.34%, எங்கும் வெல்லவில்லை. 2011 தனியாக நின்றது, 2.2%, எங்கும் வெல்லவில்லை. 2014 பாமக தேமுதிக என வலுவான கூட்டணியில் நின்று கன்னியாகுமரியில் வென்ற பாஜக 5.56% பெற்றது. 2016 12,35,660 வாக்குகள் பெற்று 2.86%. இது 2011 விட கூடுதல் தான். ஆனால் இப்பொழுதும் எதுவும் வெல்லவில்லை. 2019 3.62% என வீழ்ச்சி அடைந்த வாக்கு சதவீதம். இத்தனைக்கும் அதிமுக கூட்டணி இருந்தது, அப்போதும் எங்கும் வெல்லவில்லை. 2021 12,13,670 வாக்குகள், 4 எம்எல்ஏக்கள், இது அதிமுக கூட்டணியில். இப்பொழுது திரு அண்ணாமலை பதவியேற்ற பிறகு பாரதிய ஜனதா பெற்றது 11.24%, கிட்டத்தட்ட 48,80,000 மக்கள் வாக்களித்துள்ளனர். இந்த சதவீதம் படி பார்த்தால் நிச்சயம் பாரதிய ஜனதா உயர்ந்தே உள்ளது. எம்பிக்கள் எண்ணிக்கை படி பார்த்தால் இதற்கு முன்பும் என்ன நிலையோ அதைதான் இப்பொழுதும். இது அண்ணாமலை தலைவராக சந்தித்த முதல் பெரிய தேர்தல் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இந்த தரவுகள் படி பார்த்தால் 2026ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா இது போன்ற ஒரு வாக்கு சதவீதம் வைத்திருந்தால் அவர்கள் 1996 ஒரு எம்எல்ஏ தனியாக பெற்றனர். அது போன்றோ அல்லது கூடுதலாகவோ எம்எல்ஏ தொகுதிகளை வெல்ல பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. இப்பொழுது இந்த காணொலியின் நோக்கமான, திரு அண்ணாமலை வந்த பிறகு தமிழக பாஜக வளர்கிறதா தேய்கிறதா என்பதற்கான பதில் நமது பார்வையில் வளர்கிறது என்பதே. நன்றி, வணக்கம்.